தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை தாண்டியது. பெஞ்சல் புயல் காரணமாக மொத்தம் 24 அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒரே நாளில் 1.5 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தற்போது நீர்வரத்து 4217 கன அடியாக உள்ள நிலையில் முழு கொள்ளளவை எட்ட 3 அடி மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகள் ஏரியை கண்காணித்து வருகின்றனர். மறுபுறம் அடையாறு ஆற்றில் அதிக அளவில் மழைநீர் செல்வதால் அதனையும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 118 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 163 ஏரிகள் 75% முதல் 99% வரை நிரம்பியுள்ளன. இதேபோல் 160 ஏரிகள் 75%, 82 ஏரிகள் 50%, 20 ஏரிகள் 25% நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10 ஏரிகளும், சென்னை மாவட்டத்தில் 5 ஏரிகளும் முழுமையாக நிரம்பியுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கரையோர 14 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் 26வது முறையாக ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனையடுத்து அணையை பார்வையிட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் உபரி நீர் வெளியேற்றத்தால் பாம்பாறு அணை அருகே இருக்கும் 14 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் குறித்து வருவாய்த்துறையினர் கணக்கெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள தையூர் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்தனர். திருப்போரூர் ஒன்றியத்தில் உள்ள 63 ஏரிகளில் 21 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் பெரிய ஏரியான தையூர் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. அதில் அருவியில் குளிப்பது போல் ஏராளமான பொதுமக்கள் குளித்து மகிழ்கின்றனர். இதனையடுத்து ஆபத்தை உணராமல் குளிக்கும் பொதுமக்களை போலீசார் எச்சரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.